வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன்ஸ் நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த தலைப்புக்கு தொடர்புடையதாக தான் சில பதிவுகளாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், லேர்னிங் ஜோன், க்ரோத் ஜோன் அப்படிலாம் பார்த்துக்கிட்டு வரோம். அன்றாட வாழ்விற்கு தேவையானது, அதாவது சிறு குழந்தையிலேருந்து வயது மூப்பு தாண்டுற வரைக்கும் அவங்களோட தேவைகளுக்கு எதெல்லாம் வேணுமோ அதுக்கு தொடர்புடைய எல்லா செய்திகளும் தெரிந்து கொள்வது எல்லாமே லேர்னிங் ஜோனில் தான் வரும். எல்லாமே லேர்னிங் ஜோன் தான். புதுசாக தான் கற்றல் என்பது புதுமையாக இருக்க வேண்டும். ஆனால் விஷயமே தெரியாமல் இருக்கும்பொழுது, ஒரு சிறு குழந்தை 3-4 இயர்ஸில் தான் இருக்குது அப்படின்னா, அந்த 3 அல்லது 4 வயதில் அந்த குழந்தைக்கு சிலதான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அப்படின்னா சொல்கிறத திருப்பி சொல்கிறதுக்கு, எழுதுறதை திருப்பி எழுதுறதுக்கு அப்படிலாம் சொல்லிக் கொடுக்குறோன்னா அதுவே அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்? அது கற்றல் தான். லேர்னிங் ஜோனில் தான் அந்த குழந்தை வருது அப்போ. ஆனால் அந்த லேர்னிங் ஜோன் மே நாட் பி a tough one. அதுக்கு டஃப்பு. நமக்கு 4, 5, 8 அப்படின்னு சின்ன சின்ன நம்பர் எழுத சொன்னால் இட் மே பி வெரி ஈஸி ஃபார் ஏ பர்சன் who have learned it. ஒரு இண்டிவிஜுவல் அது ஏற்கனவே கற்றுக்கிட்டாக்க அவங்களுக்கு அது சுலபமாக எளிமையாக வருமா இருக்கும். ஆனால் இப்போ தான் முதல்ல கற்றுக்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு அது டஃப், அதாவது லேர்னிங் ஜோனில் அது சேலஞ்சிங்காக தான் இருக்கும். சேலஞ்சிங்காக இருக்கும்பொழுது நல்லா கற்றுக்கிட்டோம். இப்போ ஒரு பிள்ளைக்கு 1லேருந்து 10 வரைக்கும் எழுத தெரியுது. இப்போ வாப்பா 1 to 10 எழுதுங்க அப்படின்னு அந்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு ஸ்லேட்டு, ஒரு பல்பம், இல்லைன்னா ஒரு நோட், பென்சில் கொடுத்தா அது 1 to 10 எழுதும். ஒருவேளை ரொம்ப அழகாக ஆர்னமெண்டல் லெட்டர்லாம் எழுத தெரியாது. அந்த எழுத்தோட எண்ணோட ரூபம் மாறாமல், உருவம் மாறாமல் கரெக்டாக எழுதும். சிலப்போ ரொம்ப டெக்னிக்காக போட்டு எழுதும், சிலப்போ சாதாரணமாக எழுதி முடிக்கும். அப்படின்னா அதெல்லாம் அந்த குழந்தைக்கு வந்துட்ட பிறகு, எழுதுவதற்கு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அது ஈஸி ஜோன், கம்ஃபர்ட் ஜோனில் வரும். கற்றுக்கொள்ளும் பொழுது அது சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இது எழுதுறது, படிக்கிறது, விளையாடுறது, எந்த விஷயங்களை செய்கிறதா இருந்தாலும், அப்புறம் ஆர்ட்டு, பெயிண்டிங், ட்ராயிங், கலரிங், பெயிண்டிங் எல்லாமே முதல்ல செய்ய துவங்கும் பொழுது அது லேர்னிங் ஜோன் தான். ஓவர் த பீரியட் when we are mastering it, when you are learning it at ease அப்படின்னா அது அப்போ நம்மளுக்கு அங்கே கம்ஃபர்ட் ஜோனும் சேர்த்து கிடைக்கும். கம்ஃபர்ட் ஜோன் சொன்னால் நாட் ஒன்லி இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபிசிக்கல் கம்ஃபர்ட், மாத்திரம் இல்லை ஜாலியாக ஹாயாக படுத்துக்கிறது, அது மட்டும் இல்லை. அதாவது செய்து முடித்து விட்டோம், குறிப்பிட்ட நேரத்திற்குள் திறமையாகவும் எளிமையாகவும் செம்மையாகவும் அழகுறவும் செய்து முடித்து விட்டோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறதுல, மன திருப்தி, அது கூட கம்ஃபர்ட்ஸில் சேர்த்திக்க தான். தட் கம்ஃபர்ட்ஸ் cannot be purchased, it is only can be experienced. It is individual. It is individual's possession. அந்த மன திருப்தின்ற வார்த்தை இருக்கே, அது நம்ம தனி மனிதனுக்கு செயற்புடையது. அது என்ன பண்ண முடியாது, எல்லாரும் சேர்த்து நம்ம ஒன்றா சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ சந்தோஷம் என்பது தனி மனிதனுக்கு உரிமையானது போல இந்த கம்ஃபர்ட்ஸ், இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் தனி மனிதனை சேர்ந்தது. அதனால் லேர்னிங் ஜோன் வரும்பொழுது இட் மே பி என்ன ஃபில்லிங் வித் சர்டன் அமௌண்ட் ஆஃப் சேலஞ்ச் ஆல்சோ, இட் ஃபில்டு வித். ஆனால் அந்த சேலஞ்ச் என்ன பண்ணோம், சேலஞ்சஸ் திறமையாக செய்து முடித்த பிறகு அதுவே நம்மளுக்கு சிறப்பான கம்ஃபர்ட்ஸ் கொடுக்கும், சிறப்பான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும்னு நம்மளால சொல்ல முடியும். ஆனால் லேர்னிங் என்று சொன்னால் இட் இஸ் எ வெரி வைட் அண்ட் வாஸ்ட். லைஃப்பில் எல்லாமே அப் டு அவர் நம்ம ஓல்டேஜ் டச் பண்ணுற வரைக்கும் எல்லாமே லேர்னிங்கில் தான் இருக்குது. எல்லாமே புது அந்தந்த வயதுக்கு ஏற்ப திறம்பட கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு 75 வயசு 70 வயசில் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வைங்க, அந்த 70 வயசு அவங்க திறமையாக நடத்துறதுக்கும் அவங்களுக்கு அதில் இருக்கிற கடினங்கள்லேருந்து மேலே யூ ஷுட் மூவ் அலாங், த ஜெர்னி ஆட் டு பி டேக்கன் அப், மூவ் ஆன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா, மேலே சென்று கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் சில செய்திகளை, சில செயல்களை கற்றுக்கொள்வது கடினமாகத்தான் இருக்கும். இட் மே பி ஹேவிங் சர்டன் அமௌண்ட் ஆஃப் சேலஞ்ச் இன் டு தட் அப்படின்னு. ஸோ அதனால் லேர்னிங் ஜோன்றது இட் ப்ரிவைல்ஸ் ஓவர் த இயர்ஸ், இட் ப்ரிவைல்ஸ் ஓவர் த லைஃப். என்டையர் லைஃப்லேயும் லேர்னிங் எப்போவும் நிச்சயமாக உண்டு. சரளமாக படிக்கணும், சிறப்பாக படிக்கணும், தவறு இல்லாமல் படிக்கணும், பிழை இல்லாமல் படிக்கணும். ரீடிங் ought to be developed, fluency in reading ought to be developed if you want to speak fluently. If you want to write fluently, you should learn to read ஸ்பீட்லி, அதாவது வேகமாக ஃப்ளூயண்ட்டாக படிக்கணும், பிழையில்லாமல் படிக்கணும். அப்படி படிக்கும்பொழுது சிறப்பாக எழுத வரும். சிறப்பாக படிச்சுட்டா எழுத வரும், அதே சமயத்தில் சிறப்பாக படிச்சுட்டா வேகமாக பேசுறதுக்கும் வரும். அதனால் ஐயன் திரிவர கற்றல் என்ற வார்த்தையில் சேலஞ்ச் இருந்தால் கூட தட் ஹெல்ப்ஸ் டு ரைட் ஃப்ளூயண்ட்லி, பிழை இல்லாமல் எழுதுறதுக்கும், அதே சமயத்தில் தட் சப்போர்ட் பண்ணோம் வேகமாக படிக்கிறதுக்கும், பிழை இல்லாமல் படிக்கிறதுக்கும். அதனால்
முதல்ல பார்த்து படிக்கணும், சரளமாக படிக்கணும். அப்படின்னா அந்த அதுவும் லேர்னிங், இட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் என்ன லேர்னிங் ஜோனுக்குள்ளே வரும்னு சொல்லி மேலும் மேலும் எப்படி சிறப்புப்படுத்திக்கணும், எங்கெல்லாம் இந்த சரளமாக படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும், எந்த இடத்துலலாம் சரளமாக படிக்கிறது எங்கெல்லாம் பயன் அளிக்கும்னு சொன்னால் வேகமாக எழுத முடியும், வேகமாக திருப்பி சொல்ல முடியும், ரிசைட்டிங் ரீடிங் எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சரளமாக படிக்க கற்றுக்கிறதுக்கு அந்த வயசில் சிறிய வயதில் அந்த லாங்குவேஜில் இருக்கிற கடினமான சொற்கள் இல்லைன்னா அது மனசில் வாங்கக்கூடிய கடினமான அதனோட பொருள் இருக்கு இல்லையா, பொருள் புரிஞ்சால் தானே நம்மளால் வேகமாக படிக்க முடியும். அதெல்லாம் என்ன செய்யும்னு கேட்டால் ஒரு நேரத்தில் அந்த சேலஞ்சுன்றது கூடவே வந்துக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் எளிமையாக இஃப் யூ டேக் இட் ஆஸ் ஜஸ்ட் லைக் தட், அப்பா இதெல்லாம் நம்ம ஈஸியாக படிச்சுட முடியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டா அந்த சேலஞ்சும் we can overcome this challenge அப்படின்றது மனசில் வரும். அதனால் டேக் இட் ஈஸி, மூவ் ஆன், அந்த 2 வார்த்தைகளையும் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் மனசு உள்ளுக்குள்ளே த பேக் ஆஃப் த மைண்ட் அது போய்கிட்டே இருந்தால் படிப்பதும் ரீட் அண்ட் ரிசைட்ன்றது ஒரு எளிமையான செயலாக மாறும் என்று சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.